குடும்பத்துக்குள்ள பிளவு ஏற்படுது. இங்கே வசனத்துல மகன் தந்தை இருவருக்கு இடையில பிளவு அப்படின்றத பார்க்குறோம். அந்த ஒரு காலகட்டத்தில் யூதர்களோட கலாச்சாரப்படி யூத மதம் ரொம்ப முக்கியமான மதமாக இருக்குது. அங்கே தோராவை ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி யூதர்கள் குடும்பமாக இறைவன்கிட்ட ஒரு நல்ல ஒரு உறவில் இருக்கணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும், தோரால் என்ன போட்டிருக்கோ அவங்களோட திருச்சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதை குடும்பமாக கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் ஒரு சட்டம். முதல்ல இங்கே இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் மெஸ்ஸியா அப்படின்ற மாதிரி ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறமா யூதர்கள் ஒரு முக்கியமாக இந்த யூத ரபிக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்க எல்லாருமே இயேசுவை இவன் கடவுளை பழித்துரைக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ யூதர்களுடைய சட்டங்களின்படி அந்த ஒரு கண்ட்ரோல் சென்டர், அந்த ஒரு பவர் சென்டர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பவர் சென்டர் வந்து ஜீசஸை ஏற்றுக்கல. அதனால யூதர்களோட கலாச்சாரப்படி அங்கே என்ன ஆகுது, ஒரு பிளவு உண்டாகுது. இங்க ஒரு குடும்பத்துல 2 கருத்துக்கள் வருது. ஒருத்தர் மகன் வந்து மெஸ்ஸியான்னு சொல்றாருன்னா அப்பா மெஸ்ஸியா அவர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடானது உண்டாகுது. ஸோ குடும்பத்துக்குள்ள பிரிவு உண்டாகுது. ஆனா இந்த ஒரு பிரிவானது என்ன காரணத்துக்காக உண்டாகிறது அப்படின்றது